முகத்துக்கு வந்து அப்போ மூடு. ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களோட மூடு இல்லை, மூடு இருந்தால் தான் ஆராதிக்கிறாங்க. மூடு வந்துருச்சு வச்சுங்களேன், அவங்க போடுற கும்மாளம், அவங்க போடுற குதி, அது பெரிய குதியா இருக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் வித்தியாசமா பார்க்கலாம். நம்பர் அடிச்ச மாரி, வீட்டுக்கு என்ன சொந்தக்காரங்களாம் வந்த மாரி, நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு காடி நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்று நம்மளுக்காக கொடுத்த மாரி எப்படி இருக்கும் முகம், அந்த மாரி அன்னைக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு இப்ப வந்து சிம்பிளா புரியுற மாரி சொன்னேன். அதான் மூடு அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு வந்து தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும், அந்த குணம் வரணும், அந்த ஒரு ஒன்று பட்டாதான் அவங்களுக்கு துதிக்க வரும். ஆனாலும் இங்க தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நேற்று தினத்துல விடிய காலம் 2 மணிக்கு நம்ம இங்க இருந்து வழியாக 1 மணி இருக்குமாயா, 1 மணி இங்க 2 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாரு. தேவ ஜனங்க நீங்க கெட் டுகெதர் அப்படின்னா இங்க நீங்க கூடி வர்றது யாருடைய நாமத்துக்காகன்னு சொன்னா, நீங்க கூடி வர்றது ரொம்ப பேர் என்ன பண்ணுகிறோம், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கடமைகள். உலகத்துல வந்து சீன வேற வேற இனத்தாரெல்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் செய்யறது போல நம்மளும் நம்ம கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி சனிக்கிழமை ஆராதிக்க போனோம் அப்படின்னு சொல்லி சிலர் எல்லாரும் செய்யறது போல நம்மளும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நானும் செய்யறேன், அதுதான் நீங்களும் செய்றீங்க. ஆனா அந்த வேதத்துல நல்லா தெளிவா போட்டிருக்கு, நீங்களும் நானும் கெட் டுகெதர் அப்படின்னா நாம் யாவரும் சேர்ந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்க எழுதப்பட்டிருக்கு தேவன் அப்படின்னா யாரு சொன்னா, இயேசுவுடைய நாமத்தை நீங்களும் நானும் கெட் டுகெதர் சேரும்போது அவருடைய நாம மகிமைப்படுதான். அதோடைய அர்த்தம் என்னன்னா, அதுக்கு என்னன்னு அர்த்தம் தெரியுங்களா, அதுதான் அவைக்குரிய ஸ்பிரிச்சுவல். நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம்னு சொன்னா ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய குணம், ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா, நீங்களும் நானும் எப்படி தெரியுங்களா இருக்கிறோம், கெட் டுகெதர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப குறைவு. அது முக்கியமா நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்துல கூடி வருகிறது, சேர்ந்து வருகிறது, இணைந்து வருகிறது. எப்படி ஒருத்தர் தாங்கி வருகிறது. தமிழர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவு. ஆனா என்ன எனக்கு தெரிஞ்சதுல சொல்றேன், 50-60 அப்படின்னா 50-60ல நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்னா தமிழர்கள்ட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா, அவர்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு கொடுத்து தாங்குற உள்ளம் படைத்தவர். ஆனா காலப்போக்கு, கால சூழ்நிலை எல்லாமே அவர்களுக்கு எப்படி மாறுதா, எனக்கு இருக்கா அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்க பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கூடி வருகிறோம் சொன்னா அவருடைய நாம மகிமைக்கென்று, அவர் நாமம் பிரசாதப்படுத்துறதுக்காக தான் நீங்களும் நானும் கூடி வருகிறோம். அல்லேலூயா. இது நேத்து 2 மணி அளவுல காலையில விடிய காலையில 2 மணி அளவுல தேவன் ஆபீஸ்ல என்னோடு பேசினார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, நீயும் நானும் ஆவிக்குள் வாழ்க்கை, ஆவிக்குள் ஜீவித்துல வாழ்கிறோம் என்று அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையானது, சபை ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் தேவன் மகிமைக்கு இருக்க கடவார்கள். நீங்கள் நானும் தேவனுடைய மகிமைக்கு இருக்க கடவோம், இருக்க வேண்டும், வாழ வேண்டும். அவருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் நானும் சபையில உற்பத்தியாக வேண்டும். The churches must grow. The சபை வளரணும்னு சொன்னா நீங்களும் நானும் அவருடைய நாமத்துக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று, அவருடைய புகழ்ச்சிக்கென்று நீங்களும் நானும் must grow, வளர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வளர வேண்டும்.
பேசல, இந்த வளர்ச்சி பத்தி பேசல, இந்த வளர்ச்சியை பத்தி பேசல. நான் பேசுகிற வளர்ச்சியானது இதுல இருக்கிற வார்த்தையின்படி, இதுல இருக்கிற சத்தியத்தின்படி, இதுல இருக்கிற ஆலோசனையின்படி நீயும் நானும் வளர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு என்ன இன்னைக்கு உள்ள? ஹலோ, பாட்டுல மைக்கிட்டீங்களா? அடிச்சா எனக்கு எது முக்கியம்? அது அது பரவாயில்ல, எப்ப நான் கேட்டுக்கலாம். எனக்கு எது முக்கியம்? போமா வசனத்துக்கு என்னோட சேர்ந்து எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 1 Peter chapter 4 verse 8. சபை ஜனங்கள் ஒருவருக்கொருவர் தேவ மகிமையின்றிருக்கு இருக்க கடவார்கள். ஒருவருக்கொருவர் தேவனோட மகிமைக்கு இருக்க கட வேண்டும். நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான, நல்லா கவனமா கேளுங்க. ஒருவருக்கு ஒருவர் எல்லாவற்றுக்கும் மேலான. சபையில நீங்களும் நான் வரேன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் மேலான. ஒருவேளை உங்களுடைய குணங்களா இருக்கலாம், இல்ல ஒரு வேளையில உங்க சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல உங்க வேலையில ஒரு வேளையில நீங்க வரும்போது பல விதமான போராட்டங்கள் வரலாம். வசனம் நல்லா தெளிவா சொல்லுது. முதல்ல வாசிமா. எல்லாவற்றுக்கும் ஒருவரில் ஒருவர், எல்லாவற்றுக்கும் மேலாக எடுத்துட்டியாமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர். சரி, ஓகேயா? ஓகேயா? எல்லாவற்றுக்கும் மேலான. நல்ல தமிழ்ல பேசுறேன். மீபாக்கா வச்சேன் சமம். மீபாயா மனசலாய் பறஞ்சது பேசுனாவா? மாட்டலாடு வேற என்னலாம் இருக்கு? பாம்தா அப்ப என் சைஸ்க்கா பாம். வேற என்ன இருக்கு? பூச்சித்தாவா? ஐயா, சபையில கிறிஸ்தவர்களுக்கு the basic, ஒரு கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள எப்படிப்பட்ட குணாதிசயங்கள், எப்படிப்பட்ட சுபாவங்கள், எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் எழுந்து போறார்கள். சபையில வந்து பாலிடிக், சபையில வந்து ஜாதிகள், சபையில கருத்து வேறுபாடுகள், சபையில ஏற்ற வளர்ந்தவன் தாழ்த்தப்பட்டவன், சபையில வந்து கருப்ப சோப்ப. இங்க சபையில சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஐயா, அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுங்களா? கலாத்தியர்ல சொல்லுது, உன்னுடைய அன்பு மாயமற்ற அன்பாய் இல்லாதபடி. ஹல்லேலூயா. முகத்துல ஒரு சிரிப்பு, ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு மொறப்பு. சிரிப்பு மொறப்பு. டி ராஜேந்திரன் பேசுறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சபையில வந்து நீ தேவனுக்கு முன்பாக, ஆண்டவர் ஆவியானவருக்கு முன்பாக நீ நின்று கொண்டிருக்கிற, ஆனாலும் உன்னுடைய சுபாவங்கள் எப்படி தெரியுமா இருக்கு? உலக பிரகாரமாக இருக்கிறது. உலகத்துல ஒத்த வேஷம் தரிக்கிறது போல சபைக்குள்ளேயும் நீ நான் வந்து ஒத்த வேஷம் தரிக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது ஊக்கமான அன்பு. அதான் சொல்றேன். நீ ஒருவேளை வியாதியா வந்திருக்கலாம். டாக்டர் உங்களுக்கு நேரம் கொடுத்திருப்பாரு. இன்னொரு 3 நிமிஷம் 35 செகண்ட் 3 இது அப்படின்னு எழுதியிருப்பாரு. உங்க மூஞ்சில அப்படியே ஏமா சொல்லிட்டாரு டாக்டர், ஏதோ போகுது. ஐயா, வசனம் நல்லா சொல்லுது எல்லாவற்றுக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய டீட்டெயிலா எழுதலாம். உங்களோட பட்டியல் போட்டா ஒரு 24 பக்கமே பத்தாது போடலாம். ஆனாலும் வசனம் சொல்லுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு. ஐயா, ஊக்கம் என்று சொன்னா என்னது? ஊக்கம்னா என்னது அர்த்தம் இங்கிலீஷ்ல? ஊக்கம் தூக்கம் இல்ல,
துக்கம் இல்ல, துக்கம் இல்ல, அந்த துக்கத்தை பத்தி சொல்லல, ஊக்கம். சொல்லுங்க இங்கிலீஷ்ல என்னது? டிபி டிபி பூஸ்ட் பூஸ்ட் ஊக்கமாய் அப்படின்னா இப்ப இவர் சொல்றாரு பசங்க என்னால இந்த மரத்தை சரியா என்னால பார்க்க முடியல, இந்த மரத்தை என்னால சரியா பார்க்க முடியல, அதுக்கு பாஜா போட முடியல, அதுக்கு மண்ணை சரியா வைக்க முடியல, இதுல எந்த கனி கொடுக்க மாட்டேது அப்படின்னு இவர் வந்து என்கிட்ட சொல்றாரு. நான் என்ன பண்ணுகிறேன், அப்படி இல்லை, என்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு, நீ முயற்சி பண்ணினா நீ கொஞ்ச நேரம் அந்த மரத்தை வந்து நீ நல்லா ஜோம் பண்ணிட்டு அந்த மரத்தின் மேல நீ கொஞ்சம் அக்கறை செலுத்தினா கட்டாயமா அந்த மரம் செழிப்படைந்து கனி கொடுக்கும். எல்லாரும் முன்பாக ஒரு சாட்சி சொல்றேன். எனக்கு ஆண்டவரோட அழைப்பு இருக்கு, ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு. ஆனா ஒரு விசுவாசி கிட்ட கூட நான் அவிசுவாசமா பேசவே மாட்டேன். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, சூழ்நிலை சொல்லுவாங்க, ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட ஒண்ணுதான் சொல்லுவாங்க, இல்ல சிஸ்டர் உங்களால முடியும், இல்ல பிரதர் உங்களால முடியும், இல்ல நம்ம சில்ட்ரன்ஸ் உங்களால முடியும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளுக்கு போதித்தது தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அப்ப நீங்களும் நானும் ஊக்கம் என்று சொன்னா ஒரு மனுஷன் முடியாத சூழ்நிலையில மத்தியில நீ நானும் இருந்தா கூட ஊக்கமாய் அவனை அன்பு செலுத்து. இப்படி ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஒருத்தங்க நம்மள்ட்ட நேசத்தை அன்பை காட்டலன்னா நம்ம அவங்கள்ட்ட காட்ட மாட்டோம். இது பரம்பரையா நம்ம குடும்பத்துல வர்ற ஒரு சுபாவம். இவங்க காட்டலன்னா நான் இது காட்டணும், இவங்க பேசலன்னா நான் இது பேசணும், அதை ஒண்டி நம்ம இப்படி வெட்டிட்டு போவா, நான் இப்படி கூட வெட்டிட்டு போவேன். ஐயா இது உலக பிரகாரமாய் உலகத்துல சொல்லப்படுகிற உலகத்துல செய்யப்படுகிற ஒரு ஆயுதம். ஆனா சபையில சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். நல்ல கவனமா கேளுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் சொல்றேன், பாவம்னாலே எல்லாரும் என்ன செய்யறோம்? பாவம்னாலே சிகரெட் குடிச்ச பாவம், தண்ணி அடிச்ச பாவம், கொலை பண்ண பாவம், நம்பர் எடுத்துட்டு வந்த பாவம் அப்படின்றாங்க. ஆனா இங்க பேசப்படுகிற பாவம் அந்த பாவம் அல்ல. கேங்களா? அந்த பாவம் அல்ல. இவர் குறித்து என் மேல இருக்கிற ஒரு கசப்பு, இவரை குறித்து நான் வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயம், இவரை குறித்து நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணங்களை, அந்த பாவங்க அந்த எண்ணங்கள் இந்த அன்பு முற்றிலுமாய் மூடும். ஆனா நம்ம எப்படி தெரியுங்களா? ஓ அன்பு செஞ்சுட்டா சரி, அன்பு வச்சிருக்கா, அவன் பாவம் செய்யறான் வச்சுக்கல, சேவை குடிக்கிறான், அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் கொலை பண்றான், அவன் இதை செய்யறான், ஓ அவனை போய் மன்னிக்கணும். வேதம் அதை சொல்லல. வேதம் சொல்லுகிறது நீ அவன் இடத்துல இருக்கிற கசப்பானது, அவன் மேல இருக்கிற வெறுப்பானது, அவன் மேல இருக்கிற கோபமானது, உன்னுடைய அன்பு என்ன பண்ணுமா? திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. இப்ப ஒரு 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 சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இளைய குமாரன் அவன் தகப்பனுடைய பணத்தை கொண்டு போய் ஆஸ்தி எடுத்து போய் அழித்தான். அழித்துட்டு மீண்டும் வரும்போது தகப்பு தன் பிள்ளைய அவன் வந்து துரோகம் செய்த, அவன் பாவம் செய்த, அவன் சொத்தெல்லாம் இழந்து போனவனா தகப்பன் அந்த இளைய குமாரனை பார்க்கவில்லை. அவன் பார்த்த பார்வை என்ன தெரியுமா? இவன் ஏன் பிள்ளை. இன்னைக்கு நீ நானும் இந்த சபையில் வரும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளை. நீ இந்த நபர் என்று பார்க்கறதுனாலதான் நீ உலக தன்மையில சிந்தித்துக் கொண்டிருக்கிற. நீ தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நீ உன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடாது, உன் மேல இருக்கிற தேவனுடைய அன்பை அவர்கள் மேல வெளிப்படுத்த வேண்டும். ஆனா சபைக்குள்ள வந்தா நிறைய கருத்து வேறுபாடு, சபைக்குள்ள வந்தா
இந்த வருஷத்தோட எல்லாத்தையும் பொட்டி கட்டிடும். அதனாலதான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்த வருஷம் யோனா எப்படி படகுல போனாரு? யோனாவா நோவா எப்படி படகுல போனாரு? சொன்ன கேட்டீங்களாடா? மனம் திரும்புங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஆண்டவர் எப்படி சொன்னார்? மனம் திரும்பு, தேவன்கிட்ட திரும்பு, ஆண்டவரை பாரு சொன்ன கேட்டீங்களா? அந்த மாரி அடுத்த வருஷம் நம்ம எப்படி போறோம்? அதனால இன்னைக்கு சொல்றாரு, சபைன்றது தேவனுடைய நாம மகிமைக்கென்று உருவாக்கப்படுகிற இடம். இந்த இடத்துல வந்துட்டு உன்னோடைய எண்ணத்தை கொண்டு வந்து சிந்திக்காத. மறைக்கிறீங்க, அட்டுழியம் பண்றணும், அட்டுழியமான பிரசங்கம் பண்றணும். பேதுரு சொல்றாரு, யார் இந்த இடத்துல? 1 பேதுரு 4:8 சொல்றாரு, நீ ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்க. அன்பு திரளான பாவங்களை அன்பு திரளான பாவம். கொஞ்சம் பாவத்தை மன்னிக்குமா போட்டுருக்கு? சொல்லுங்களேன். இப்ப நம்ம ஷேரன் இருக்காங்க, மரியாக்கோட மகன். திடீர்னு மெக்டில இருந்து உனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்ரிடே ஒரு பர்கர், ஒரு கொக்கோ கோலா வருது, ஒரு வாட்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்ரிடே காலையில கொண்டு வந்து குடிச்சிருவான் வச்சுங்களேன். ஆரம்பிச்சு 3 மாசம் விடாம வந்துட்டான், கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான். 4ஆம் மாசம் கரெக்டா 1ஆம் தேதி அவங்களுக்கு பர்கர் வரல. பரவாயில்ல, அதான் நாளைக்கு வரும் அப்படின்னு இருக்குமா? போன் பண்ணி கேட்குமா, இன்னைக்குள்ள பர்கர் எங்க? ஆமா இல்லையா? ஆமா தானே? இங்க வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. திரளான பாவத்தை அப்படின்னா you must forgiveness, எல்லாத்தையும் மன்னிச்சுதான் ஆகணும். it cannot count. இதை நான் மன்னிக்க மாட்டேன், இதை தான் மன்னிப்பேன். இதை நான் ஏத்துக்க மாட்டேன், இதை தான் ஏத்துக்குவேன். கருப்பா உள்ளவனை ஏத்துக்க மாட்டேன், சோப்பா உள்ளவனை ஏத்துக்குவேன். இது உன்னோட மன்னிப்பு. தேவனோட அன்பு என்ன சொல்லுதுன்னா, சகல பாவத்தையும் என்ன பண்ணுமா? எது மூலியமா? ஊக்கமான அன்பு. உனக்குள்ள இருக்கிற அன்பு தேவனோட அன்பு தான், ஊக்கமான அன்பு. நீ தேவனோட அன்புல இருந்தாதான் எல்லாரையும் மன்னிக்க முடியும். சிலவங்க வந்து அவங்களுடைய பார்வையிலே எரிக்கிறது போல, பார்வையிலே நியாயம் தீர்க்கிறது போல, பார்வையிலே எல்லாம் அறிஞ்சது போல எல்லாம் பார்வையில முடிச்சிருவான். ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட பார்வை ஒன்றுதான், வாய் திறந்து கூட சொல்ல மாட்டார், ஒரு பார்வை தான். சோல்ஜர்ஸ்லாம் அதை தெரிஞ்சு கரெக்டா வேலை செய்வாங்க. இது போல ஒரு 18th செஞ்சுரியில நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் படிச்சவர். 18ல ஒரு 2 தேசம் அப்படின்னா ஹிட்லர் என்று சொல்லுகிற ஒரு மாவீரர், இன்னொரு தேசத்தில் உள்ள அங்க உள்ள ஹெட், அவர் வந்து சொல்றாரு, உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எப்படி குவாலிட்டியான உள்ளவனுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரா, என்னுடைய சோல்ஜர்ஸோட குவாலிட்டி நீ பார்க்கணுமா அப்படின்னு சொன்னா, ஓகே நான் பார்க்கணும். ஓகே, இவரு நினைச்சாரா அந்த ஹிட்லரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஸ்டாண்ட் பண்ணி ஏதாச்சும் வித்தியாசமா செஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய திறமைகளை காட்டுவாங்கன்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸும் பாதி சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு அவர் பெரிய மலை கூட்டு போனார். பெரிய மலை. இந்த சோதிக்க வந்த இந்த பர்சனும் கூட போயிட்டு சோல்ஜர் கூட போய் ஹிட்லர் கூட போய் நின்று பாக்குறாங்க. அடுத்த மலையில அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க வருஷல. இவர் ஒரு பார்வை தான், அந்த பார்வையில கட்டளையிட்டாரு. அவர் பார்த்த ஒரு பார்வையில ஒருத்தர் அப்படின்னா ஒருத்தர் ஆரம்பிச்ச அப்படியே வருஷலாம் ஒருத்தர் தாண்டி ஒருத்தர் அப்படின்னா 1 2 அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மலையில கரெக்டா முத்துக்கட்ட அப்படின்னா எண்டு கீழே போனீங்கன்னா பள்ளம் பாதாளம், பெரிய மலை கீழே. இந்த காதலர்கள்லாம் கமிட் சூசைட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பெரிய மலை. ஏன்னா அப்படி சொன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மலையில போய் எல்லாரும் போறாங்க. யாருமே அந்த எண்டை பார்த்து நிக்கலையா, பயப்படலையா.
எல்லாரும் எப்படி நார்மலா நடப்பாங்க அதே மாதிரி நடந்து எல்லாரும் அந்த வரிசையில இவர் கண்ணு காட்டி சொல்ற வரைக்கும் அந்த 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 நடந்து போனவங்க யாருமே நிக்கல. அந்த இன்னொரு தேசத்தோடைய அந்த ஹெட் பார்த்துட்டு உன்னோட சோல்ஜர்ஸ் மனது உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்னஸா இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு உன் தேசத்தின் மேல உன் மேல இவ்வளவு பற்றா இருக்காங்கன்னு சொல்லி அவன் அந்த ஹிட்லரை புகழ்ந்தான். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்களும் நானும் தேவன் மேல உறுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும், அவர் மேல அன்பு உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவருடைய அன்பை நிமித்தம் இந்த பூமியில நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீ சபைக்கு வருகிறன்னு சொன்னா, தேவனை தேடுகிறன்னு சொன்னா, முதலாவது உண்ட ஊக்கமான அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லி நீ செய்கிற அந்த ஊக்கமான அன்பு தான் தேவனை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளோட சொந்த காரியங்கள், சொந்த மன விருப்பங்கள், சொந்த தீர்மானத்துல தான் இன்னைக்கு ரொம்ப பேர் சபையில அமர்ந்திருக்கிறோம். விசுவாசிகள் மட்டும் இல்ல, ஊழியக்காரர்கள் அப்படிதான். ஒருத்தர் மேல ஒருத்தர் கசப்பு, ஒருத்தர் மேல ஒருத்தர் பகை, ஒருத்தர் மேல ஒருத்தர் போராமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த சபை விசுவாசியை பிடிச்சி எந்த சபை நம்ம சபைக்கு எப்படி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லலாம் நிறைய சபை தெரியும். கிறிஸ்துவின் அன்பு அதை சொல்லி கொடுக்கல. கிறிஸ்துவ அன்பு சொல்லுது ஊக்கமான அன்பு. அல்லேலூயா. நீ அந்த அன்பானது திரளான பாவத்தை மூடுமா. இன்னைக்கு நீ சபைக்குள்ள வர சொன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்கிறோம். ஸ்கூல்ல அடிக்கிறது போலதான் ஆமே அடிச்சா எனக்கு ஓடுது. வாரத்துல வருது ஒரு நாள், அந்த ஒரு நாள் நம்மளுக்குள்ள தேவனோட அன்பை குறித்து, தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பை குறித்து, நீங்க தேவனுக்குள்ள இருக்கிற அன்பை குறித்து நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது, நீங்க அதை ஷேர் பண்ணும்போது, நீங்க அதை பேசும்போது, நீங்க அதை நடந்து கொள்ளும் போது, நீங்க அதை பரிமாறும் போது நீங்க தேவனோட அன்புல வளர்றீங்க. ரொம்ப பேர்கிட்ட சொல்லுவேன், நல்லா ஃபெலோஷிப் பண்ணுங்க, நல்லா தேவனோட அன்புல பரிமாறுங்கன்னு சொல்லுவேன். நான் சொன்னது தேவனோட அன்பு. ஆனா இவங்க விதைக்கிறதோ அவர்களோட அன்பை விதைச்ச கேட அங்க வரும் பாருங்க பூகம்பம். எது பாம்பு, என்ன பாம்பு, இன்னொரு பாம்பு பொண்ணு வழி கட்டிக்கும். பார்த்தா எங்க தட்டுல பிரச்சனை வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, சபைக்குள்ள பிரச்சனை வரும், ஊழியத்துக்குள்ள பிரச்சனை வரும், ஜனங்களுக்குள்ள பிரச்சனை வரும். கடைசியா யாரோட தலை வெடிச்சிருந்தீங்களா, வாசலோட தலை வெடிச்சிடும். அதுல அசோக மாரி ஒரு டயலாக், நான் வேணுமா அவங்க வேணுமா நீங்களே முடிவு பண்ணீங்க பாஸ்டர். அசோக நம்பியார் மாரி டயலாக் பேசுவாங்க, நான் வேணுமா அவங்க வேணுமா, அவங்க தைட்ஸ் கூட போறாங்களா நான் தைட்ஸ் கூட போறேன்னா, நீங்க தான் தைட்ஸ் கூட பண்ணி, அப்ப நீங்க தான் வேணும். இதெல்லாம் இந்த அன்பு அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய செல்வாக்க, உங்களுடைய தரத்தை, உங்களுடைய மேன்மைகளை பார்த்து சபை இடம் போடுது. ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. ஊக்கமான அன்பு என்ன பண்ணுமா, திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் இல்ல, நம்மளால 100க்கு 100 சரியா வாழ்றோம் இல்ல, மிஸ்டேக் இருக்கும், குறை இருக்கும். சில நேரத்துல அப்பப்ப நம்ம ஓத்தாவும் கிராக் ஆயிருக்குல்ல. இப்படி சுத்த வேண்டிய மணி, இப்படி சுத்த வேண்டிய மணி சில நேரத்துல இப்படி சுத்துது தலைக்கீழ. என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், எல்லாரோட கடியாரம் இப்படி சுத்தம், ஆனா அவரோட கடியாரம் மட்டும் இப்படி சுத்தம். உங்களுக்கு யாரும் தெரியும்னு சொன்னா அப்புறம் என்ன பாருங்க, நம்ம சேர்ச்சுக்கலாம் வந்திருக்காரு.
எல்லா கடியாரும் இப்படிதான் சுத்துது, இந்த முழு இப்படிதான் சுத்துது, இந்த பெரிய முழு இப்படிதான் சுத்துது, நம்ம தானே. ஆனா அவரோட கடியாரம் மட்டும் கேஷியர் இப்படி சுத்துது. அந்த மாதிரி தேவனோட பிள்ளைங்க சில நேரத்துல நீ இப்படி இருப்பில்ல, இப்படி இருடா அப்படின்னு ஆண்டவர் வசனத்தை சொல்லுவாரு. இல்ல நான் இப்படிதான் இருக்கு, அங்க போவாத, இல்ல நாங்க போய் பார்த்தா வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஊக்கமான அன்பு உள்ளவர்களாரு. இரண்டாவது அதே 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஒருவருக்கொருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் அப்படின்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்றாங்க. முறுமுறுப்புனாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோபம் கொள்றது, கடிச்சு கொள்றது அப்படியே இல்ல. உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, எத்தனை பேரு தாதியர் தெரியும்? சுத்த தமிழ்ல சொல்றேன்ல, தாதியர் நம்ம ஜோர்ல இருக்கிற பத்தி பேசுற. அங்க போனீங்களா அன்பு இருக்காது, வம்புதான். வேணும் ஊசி வந்து குத்தக்கூடாத இடத்துல குத்திருங்க. நான் போன வாரத்துல வந்து கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஊசி குத்து ப்ளூ பிளாக் ஆக்கிட்டார் அந்த டாக்டர். இந்த கையை ஃபுல்லா ப்ளூ பிளாக் ஆச்சு. சிங்கப்பூர்ல குத்துறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது, அந்த அடையாளமே இருக்காது. 20 வருஷமா நான் வந்து மெடிக்கல் செக்அப் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிங்கப்பூருக்கு போவேன். எடுப்பாங்க, தெரியாது, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா எடுப்பாங்க. இங்க போயிருக்கு, அவரு ப்ரொஃபஷனல் சொன்னாங்க. வயசானவர் டாக்டர் தாமஸ் கட்டினார் ஒரு கட்டு, விருத்தி கட்டிட்டாரு. அப்புறம் முறுக்கிட்டாரு. நான் பார்த்தேன் கட்டியாச்சே வந்துடுமே, சரி ஓகே ஏதோ கரெக்டா மூஞ்சி வேற கரெக்டா என் மணிக்கு இப்படி கரெக்ட் இப்படி முறுக்கிட்டாரு. பண்ணி குத்துனாலே எடுத்தாரு, பார்த்தா முறுக்குல ஆச்சு. எனக்காச்சும் பரவாயில்ல. அடுத்தது என் தங்கச்சி போனாங்க, அவர் ரத்த செக். அவங்களுக்கு இந்த இடத்துல 4 தடவை குத்தி ரத்தம் வரலன்னு, 4 தடவை சரி குத்தி ரத்தம் வரலன்னு சொல்லி அப்புறம் இங்கே தெரியல ஒரு 4 தடவை அப்படி குத்தி ரத்தம் வந்து அப்படி எடுத்த தங்கச்சி வந்து வெளியே வந்து இவர் படிக்காத டாக்டர் போல, என்ன இவருக்கு எப்படிதான் செட் கொடுத்தாங்க அப்படின்னு ரத்தமே வரலன்னு சொல்லி இந்த இடம் நினைக்கிற இந்த இடம் 4 தடவை இந்த இடத்த 4 வாட்டை குத்தி அமர்த்தி ரத்தத்தை எடுத்தாங்க. தாதியர் சொன்னா you must know patient. நீ பேஷனா ஒரு தாதியர் ஒரு நர்ஸ் சொன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன தெரியுங்களா? ஒரு பேஷண்ட் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள ஹேண்டில் பண்ணுகிற ஒரே நபர் தாதியர். the nurse, not is a doctor, not is a cleaner, not is a dean. ஒரு தாதியருக்கு இருக்கிற அந்த குணத்தை பத்தி தான் பேசப்படுது. ஒரு முறுமுறுப்பு இல்லாம பாருங்க, ஒரு உடம்பு சரியாதவன் பெட்ல இருப்பான். யாரு டாக்டர் ரொம்ப அந்த பேஷண்ட பாப்பாரா இல்ல நர்ஸ் ரொம்ப பாப்பாங்க? சரி, ஒரு 10 நிமிஷத்துல அந்த பேஷண்ட் நர்ஸ் கிட்ட எப்ப டாக்டர் வருவாரு எப்ப டாக்டர் வரணும் ஒரு 30 வாட்டி கேட்டு ஆரம்பிச்சுக்கலாம் 10 நிமிஷத்துலயே. அந்த நர்ஸுக்கு எப்படி இருக்கும்? இங்க எழுதப்படுகிறது அந்த பர்சன் ஆனது எப்படி தெரியுமா இருக்கணும்? முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்க. you must எப்படி நீங்க எப்படிமா சேவை செய்யணும். நீ அவர்களோடு கலந்து கொள்ளணும், அவர்களோடு நீ வந்து நடக்கணும், அவர்களோடு நீ இணையணும், அவர்களோடு நீ வந்து பேசணும், அவர்களோடு நீ என்ன பண்ணணும்? சங்காரிக்கணும். முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. ஒரு தாதியர் எப்படி ஒரு பேஷண்ட அவங்க செய்கிற ப்ராப்ளம் அவங்க கொண்டு வர ஒவ்வொரு கருத்து வேறுபாடு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களுடைய குணமானது அந்த பேஷண்ட மஸ்ட் கேர். அவர்களை நம்ம வந்து தாங்க வேண்டும். இப்ப உங்களுக்கு தெரியும் சபைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது
அல்லேலூயா. கடந்து போய் தான். இப்ப ஒரு உதாரணம், இப்ப எலிசபெத் இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ஏற்கு மாறாவே நம்மள வந்து குறை கண்டுபிடிச்சே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆச்சு. நான் சொல்லிட்டேன், இருக்கிறோன்னா இங்க இருந்தீங்கன்னா எல்லாரும் சப்ஜெக்ட் வெளியே போயிருங்க அப்படின்னு. எதனாலன்னா அவங்களோட குணம். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறீங்க. ஓகே. இப்ப நான் அந்த ஒரு சுபாவத்துல அவங்க சொல்லிட்டேன், இருக்கிறதா சபையில இருங்க, இல்லைன்னா வெளியாவுங்க அப்படின்ட்டு. இது ஆண்டவர் பாப்பாரு. என் பிள்ளைய நாங்க அனுப்புனது வார்த்தையில வளர்றதுக்காக தான் நான் அனுப்புனேன். நீ என்ன ஒன்னு நினைச்சு நீ அதை வந்து விரட்டிட்ட. ஓகே, ஒரு உதாரணம் தான் சொல்றேன். ஏன் காப்பி பாத்தீங்க? உங்க பாரியோட ஏதோ கள்ளத்தனம் இருக்கு. ஆண்டவர் பாப்பாரு. நீ ஒழுங்கா மேய்க்கணும்படி நான் அனுப்புனா நீ ஆடு எப்படி அனுப்புறியா? சரி, உனக்கு ஒண்ணு ஆசாமி இருக்குல்ல பெரியவன், அவனுக்கு ஏத்த ஒரு ஜோடியை நான் அனுப்புறேன். உனக்கு மருமகளா அதே சுபாவம் உள்ளது இவன் கல்யாணம் பண்ற பொண்ணு வந்து நிற்கும். புரியுதா நான் சொல்றது? நம்ம அதை வேணாம் விரட்டிட்டோம், இங்க விரட்ட முடியுமா? மகனோட பொண்டாட்டி, சாரி மகனாடு மணி மரியாதை பேசுறது, மாசம் மரியாதை, அதை விரட்டிடலாம். இங்க விரட்ட முடியுமா? நான் தான் சொன்னேன், தயவு செஞ்சு என்ன விரட்டிடாதீங்க 2 பேரும். புரியுதுங்களா? நம்ம நிறைய இடங்கள்ல தேவன் நம்மளுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அறிவு இல்லை நம்மளுக்கு. நம்ம நினைத்தது போல, நம்ம சிந்திக்கிறது போல நிறைய காரியங்கள் நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆனா அந்த வசனம் நல்லா சொல்லுகிறது, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உபசரிங்க. யூ மஸ்ட் சமிட். நீங்க கட்டாயமாய் நீங்க என்ன பண்ணணுமா? அவர்களோட காரியத்தை உபசரிக்கணும். ஒரு தாதிய போல, ஒரு நர்ஸ போல யூ மஸ்ட் டேக் கேர். ரொம்ப பேர் ஒரு சபையில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ரொம்ப பேர் பாஸ்டரோட பிரச்சனை வந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு விசுவாசிகளுக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வேற சபைகளை தேடுறாங்க, இல்லைன்னா சபையே வேணாம்னு சொல்லி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா, நீ தேவனோட மகிமை கேட்டு வர வேண்டுமே தவிர உன்னுடைய நாமம், உன்னுடைய மகிமை, உன்னுடைய ஞானத்துக்காக நீ சபைக்கு வரக்கூடாது. நீ சபைக்கு வருகிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியணும், உங்களுடைய அறிவுக்கு கொஞ்சம் தீட்டுகளை போட்டு தீட்டுங்க. என்ஜர் பாட்டு ஒன்று இருக்கு, அறிவுக்கு வேல் கொடு. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட அறிவினால் தீட்டுங்க. நீ சபைக்கு வந்து தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். உன்னுடைய நாமத்துக்கு அல்ல, உன்னுடைய குணத்துக்கு அல்ல, உன்னுடைய சுபாவத்துக்கு அல்ல. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லலாம்? இப்போது அன்பான தேவ பிள்ளைகளே, நம் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அப்படி அல்ல, நீ வார்த்தையினால, வசனத்தினால விடுதலையாக வேண்டும். அது ரொம்ப பேர் வந்து சொற்பொழிவுகளை விரும்புவாங்க. பேராக்கள் ஒரு பாஸ்டர் இருந்தார், ரொம்ப பேருக்கு தெரியும், அடுக்குமொழி பாஸ்டர். இப்போ சைடு அவர் இல்ல இருந்தார். அடுக்குமொழி அடிக்கி பேசுவார், விட்டாம பள்ளி மண்ணுகள் அப்படியே போவார், வசனத்தை அப்படியே அடுக்குமொழியா பேசுவார். ஐயா, அந்த திறமைகள் எல்லாம் தேவ நாமத்துக்கு அல்ல, வசனத்தைப்படி நீ போகும்போதுதான் தேவன் நாம மகிமைப்படும். ஒரு ஆளு பாடுகிற வராரு, ஒரு பாஸ்டர் வந்து அவர் ஒரு ஆல்பம் வெளியாகி நல்லா இனாயிட்டிங்கா இருக்கு, நல்ல அபிஷேகமான பாட்டா இருக்கு. அவர் வந்து இங்க பேசுகிறார்னா, அவருடைய ஊழியங்களோ, அவருடைய நாமங்களோ, அவருடைய சாட்சிகளோ பேசுகிறார்னா, அது வந்து தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட நன்மை, அவ்வளவுதான். அதை எடுத்து நீங்க ஆராதிக்க கூடாது. நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது தேவனுடைய சத்தியம். இன்னைக்கு ரொம்ப பேர் எப்படி தெரியுங்களா, சர்ச்சுக்கு வருது இன்னைக்கா, ஓ இந்த பாஸ்டர் வர்றாரு, எனக்கு ரொம்ப பழக்கம், அவரு, ஓ வரல, நான் வரேன்.
வந்துட்டீங்களா? சரி சரி நான் வரேன். ஒரு செலிப்ரேஷன். சபைக்கு எப்படி தெரியுங்களா ஜனங்க வர ஆரம்பிக்கிறாங்க? கொண்டாட்டமா? வேற என்னது? விசேஷமா? அனாயிண்டிங்கா? ஹீலிங்கா? தீர்க்கதரிசனமா? ப்ரொஃபெட்டிக்கா? பாஸ்டர் ஜோனத்தனா அவரு கையை வச்சாருன்னா அப்படியே A to Z அப்படியே சொல்லு. அப்படியே நான் வரலாம். யாருடைய மகிமைக்காக நம்ம சபைக்கு வர வேண்டும்? கேக்குறீங்களா? என்ன பண்ணிட்டா நீங்க முறைக்கிறத பார்த்தா மாஸ்டர் எல்லாத்தையும் நினைச்சு எலிசபெத்தை நினைச்சு இப்படி பேசுவோம். தேவச நினைச்சு இப்படிலாம் பேசுவோம். சிஸ்டர் தானா இப்படிலாம் பேசுவோம். சிஸ்டர் மேடம் இருக்கிறாங்க அவங்கள பத்தி இப்படிலாம் பேசுவோம். அப்படி அல்ல. கருப்பு இருப்புறம் கருப்புள்ள பட்டையை பத்தி நான் பேசுவேன். நீயும் நானும் விடுதலை ஆகக்கூடிய ஒரே தன்மைதான். அது தேவனோட வார்த்தையில ஒன்றிதான் விடுதலை ஆகும். நீ சபைக்கு வருது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் மகிமைப்பட வேண்டும். அவரோட நாமத்துக்காக நீ வெட்கப்பட்டாலும் தவறே இல்லை. நீ அவமானப்பட்டாலும் தவறே இல்லை. நீ வெறுக்கப்பட்டாலும் தவறே இல்லை. பிகாஸ் அவரோட நாமம் மட்டும் மகிமைப்படும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முதலாளி சொல்லுவான், you nak pergi church ah? Tak apa, you pergilah. Kerja berhenti, tak ada gaji. You mau pergi church, tak apalah, you pergilah. அதனால உங்களை எல்லாரும் வேலை விட்டு வந்திருக்குன்னு சொல்ல. அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேன். கழுதைக்கு தெரியுமா? நம்ம தேவனை பத்தி அவனுக்கு தெரியாது. நம்ம தேவனை பத்தி புரியவே வைக்க முடியாது. அப்ப நம்ம ஆண்டவரை எந்த இடத்துல ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்னு சபைக்கு வருகிற நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இரண்டாவது, தாவீது போல ஒரு நர்ஸ போல நீங்க எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் உபசரிக்க வேண்டும். எப்படி? முறுமுறுப்பு இல்லாம. அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைகிட்ட சொல்றேன், இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, அதெல்லாம் சரியில்லை. சரிப்பா சார், அப்படியே நான் செய்யக்கூடாது, ஓகேப்பா சார் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவரை சோறு போடுறாரு. வந்தாலே எப்போ பார்த்தாலும் என்னையே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிறது ஒழுங்காக சொல்லுங்க, நான் சேர்த்து வரமாட்டேன். ஐயா ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா இந்த குறிப்பிட்ட இருந்து சில வார்த்தைகள் வருது, நான் பிளான் பண்ணி இவங்களை நம்ம ஆசீர்வதிப்படுத்தி இவங்களை நீங்க கொஞ்சம் கண்டிச்சு பேசுவோம், இவங்க சரியா அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து அட்டை அப்படின்னு அடிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வரேன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவர் ஒண்டிதான். இந்த இடத்துல என்ன நிக்க வச்சிருக்காரு. அந்த டெம்பரவரி பர்சன், நான் டெம்பரவரியானவன், அவர் தான் பெர்மனன்ட். அவர் பேச சொல்றத நான் பேசுறேன். இந்த இடத்துல இருந்து வருகிற கண்டிப்பா இருந்தா அதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்த இடத்துல வருகிற வார்த்தை ஆசீர்வாதம் இருந்தா அதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லேலூயா. போன வாரம் வெள்ளிக்கிழமை நேத்து ஆண்டவர் ஒரு ரெவலேஷன் கொடுத்தார். நம்ம இவ்வளவு நாளா அந்த வசனத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். என்ன வசனம்? ஒருவர் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தோம். அதோட அர்த்தம் யாராச்சும் யோசிச்சுமா? எப்படிலாம் அது அந்த வார்த்தை அந்த வசனம் நம்மளுக்குள்ள ஒர்க் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருக்கணுமா? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டி. அப்படின்னா ஒருத்தன் கிறிஸ்து படி மாறினா அவன் புதுசா தான் காணப்படுவான். ஒருவன் அவருக்குள்ள மாறலன்னா அவன் எப்படியா இருப்பான்? வசனத்தை நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்லிவிட்டு பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு தெரியுமா, பாஸ்டர் இன்னைக்கு உங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு தெரியுமா, அப்படி பண்ணாதீங்க. நான் உங்களை தெளிவடை செய்ற ஆவியானவர் இந்த இடத்துல நான் ஜெபிக்கும் போது நாங்க ஆன்லைன்ல ப்ரே பண்ணும்போது ஆவியானவர் தெளிவா பேசினார். புதுப்பிக்க
உட்கார்ந்து இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? புரியலையா? அந்த வசனத்தோட அர்த்தம். உட்கார்ந்து இருக்கீங்களா? நீங்க எல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களா புதுப்பிக்கப்பட்டனாலதான், கிறிஸ்துக்குள்ள புதுப்பிக்கப்பட்டனாலதான் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. படாதவங்கள தேவன் தான் பதில் சொல்லுங்க. புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்ம கிறிஸ்துவ ஒருவன் கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் வழிந்தன, இனி புதிதானது. You are the new coven. நீங்களா புதிய சிருஷ்டிகள், புதிய படைப்புகள். ஹalleluya. நான் ட்ராக் அவுட் மாறல. உங்களுக்கு நான் சொல்லுங்க. நம்ம வசனத்தை படிக்கும்போது வசனம் நம்மளுக்கு எப்படி சொல்லுதுன்னா, முதல்ல ஒருவர் ஊக்கமாய் அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். இரண்டாவது முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு நர்ஸ் போல ஒரு நல்ல குணப்படுத்தவளா நீ இருக்க வேண்டும். மூணாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் புதிய ஏற்பாடுல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி, நல்லா கனவா கேளுங்க, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இங்க பாருங்க, ஒருவருக்கொருவர் தேற்றி, you must encourage. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணுமா, உற்சாகப்படுத்துங்க. அழுவுறியா? நீ அழுதுகிட்டே இரு. நீ அழுவுறதுனா உன் மூஞ்சி அழுந்தாலும் அப்படியே இல்ல. you must encourage. நீ மற்றவர்களை உற்சாகப்படுத்து. அல்லேலூயா. சபைக்கு ஒருவர்களுக்கு மூணாவது கேட்டகரி, மூணாவது நம்மளுக்கு இருக்க வேண்டிய தரம், நீ மற்றவர்கள் என்ன பண்ணுமா என்கரேஜ் பண்ணுங்க. சிலவங்க பார்த்திருக்கீங்களா, மற்றவங்களை வச்சு வாங்குறதுக்காகவே ஸ்டேட்டஸ் படைச்சிருக்கான் போல. வருஷம் அன்னைக்கு ஒரு நபர் வந்து அவர் ஸ்டேட்டஸ்ல ஒண்ணுமே போடவே மாட்டார். ஆனா அதிசயமா அன்னைக்கு ஒண்ணு போட்டிருந்தார். அது நம்ம எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல போட்டிருந்தார். அது ஒரு பிளேயர், அவன் பேசுறான், ஃபுட்பால் பிளேயர். நான் சொல்றான், நீ எவ்வளவுதான் என்ன வந்து அழகா இருந்துச்சு அந்த இங்கிலீஷ்ல வார்த்தை, நீ எவ்வளவுதான் என்ன வந்து தோக்கடிச்சாலும் நான் தோக்கவே மாட்டேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தலையாட்டுற. நீ படிச்சிட்டியோ? நான் நேரம் அடிச்சேன். நீ போடாதால ஆச்சு, நீ ஏன் போட்ட அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுது. உங்க பிள்ளை வந்து சரி இல்லாத ஏதாவது ஒரு நோட்டியோ தவறு செஞ்சுட்டா கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா மாட்டீங்களா? பரவாயில்ல, சின்ன பிள்ளை தான், உனக்கு என்ன தெரியும் இல்லைன்னா, உனக்கு ஒண்ணு பழைய விட்டு அடிக்காது அப்படின்னீங்களா? கண்டிப்பீங்களா? சரி, சபையில இருக்கிறவங்க தவறான காரியம் சொல்லி ஊழியக்காரன் கண்டு கொண்டானா, நான் கேட்டுட்டேன்னா பார்த்துட்டேன்னா, என் காது கேட்டுச்சுன்னா நான் கேட்கணுமா கேட்க கூடாது? ஆனா ரொம்ப பத்தி பிடிக்க மாட்டேன் கேட்கறது. நான் கேட்டா வாரத்துக்கு ஒரு வாட்டி போடாம வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ்ல ஏதாச்சும் ஃபேஸ்புக்ல ஏதாச்சும் போடுறாங்க வச்சுங்களேன், வாரத்துல ஒரு வாட்டி தான் போடுறாங்க. ஆனா என்னைக்கு நான் கேட்டனோ அன்னாடிக்கு போடுவாங்க. என்ன வந்து வெறுப்பேத்துறாங்க. என்ன அப்படியாவது நீ கேட்டலாம் பாரு, நீ பாரு. இப்ப ஊழியக்காரன் நானு உன் ஆத்மா மேல பாரத்தினால நான் என்ன பண்றேன், உன்னை கேட்கிறேன். அப்படிதான் அந்த நபர்கிட்ட கேட்டேன். இல்ல பஸ் நான் போட்ட கேட அவன் வந்து பார்த்த கேட எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் அவனுக்கிட்ட காட்டிட்டேன், நீ எவ்வளவுதான் எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்தா நான் ஜெயில் பண்ணான். வேதம் அப்படி சொல்லி வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை நீங்க என்ன பண்ணுமா, என்கரேஜ். அவங்க செய்யற தவறுகளுக்கு என்கரேஜ் பண்ண சொல்லல, அவர்களை வேதனைப்படுத்தாதபடி, அவர்களை குற்றப்படுத்தாதபடி, அவர்களை நம்ம தண்டிக்காதபடி, அவர்களை நீங்க என்ன பண்ணுமா, இப்ப
தானே வந்து ஒரு நல்ல கோழிக்கறி வச்சுட்டாங்க, கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் கூட போச்சு. பிறகு வந்து சொல்றாரு, அம்மா கறி ரொம்ப நல்லா இருக்குமா, ருசியா இருக்கு, இத்தனை நாள்ல செஞ்சதுல ருசியா இருக்கு, ஆனா அடுத்த வாட்டி இதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கணுமா. இது என்கரேஜா? கறி இவ்வளவு நாள் நல்லா வச்சா இன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு உனக்கு தெரியல, உப்பு கூட போட்டியா? இது என்கரேஜா? சொல்லுது. இப்ப நம்ம எல்லாரும் இந்த சபையில எப்படி இருக்கிறோம்? சொல்லிட்டா எப்படி இருக்காங்க? என்ன அதுங்க இவ்வளவு கேவலமா செஞ்சு வச்சிருங்க, முன்ன செஞ்சு எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா, அவ்வளவு சூப்பர் நேச்சுரலா இருந்துச்சு, இப்படி செஞ்சு வச்சிருங்க. இப்ப புறா மாரி இருக்கு, ஈத்த மாரி இருப்பாங்க. செஞ்சதும் பாதி ஈத்த போல, செஞ்சதும் ஈத்த போல, செஞ்சு வந்ததும் ஈத்த மாரி இருக்கு. குறைன்றது அங்க இல்ல, குறைன்றது இங்க சொல்லுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணமா? தேற்றி. நீ தேற்ற வேண்டும், அவர்களை நீ என்கரேஜ் பண்ண வேண்டும். அவர்கள் செய்யறது தவறா இருந்தாலும் அந்த தவற்ற அந்த மிஸ்டேக்க உன்னோட என்கரேஜ் எப்படி நம்ம பண்ணோம்? அவர்களை சரிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு ஒண்ணு இருக்கு, பாஸ் சொல்லிட்டாரு அதனால என்கரேஜ் பண்ணுவோம். ஐயா நல்லா கவனமா கேளுங்க. ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் டிராக் அடிக்கிறான், ஒருத்தன் வந்து கள்ளத்தனம் பண்றான், அவனை போய் மாத்தி அவனை வந்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ணி அவன் அந்த காரியத்தை நான் சொல்லல, நான் சொல்றது சபைக்குள்ள. சபைக்குள்ள நீ வருகிறேன்னு சொன்னா சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கரேஜ் பண்ணுங்க. சபைக்குள்ள நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நீங்க சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பாத்திருக்கீங்களா? சபைக்குள்ள வந்துட்டு பிரசங்கத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டானே, சந்திரனை பார்த்தாலும் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நீங்க கேப் போட்டுருக்கீங்களா பாருங்க, உங்களுக்கு முடியே வராது. நீங்க பாருங்க இப்படியே தான் இருப்பீங்க, நீங்க மாறவே மாட்டீங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம்ன்றது வசனத்தின் மூலமாக வர வேண்டுமே தவிர உன்னுடைய ஞானத்தின் பிரகாரமாய் அல்ல. ரொம்ப பேர் தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா இருக்கு? தன்னை பெருமைப்படுத்தும்படி. நான் சொன்னா முடிஞ்ச இங்க இருந்து இறங்குற கட்டியும் நீ காணா போயிருவ. அது தேவனே அருவருக்கிறாரியா? தீர்க்க தரிசனமானது பரலோகத்துக்கு மகிமை உண்டாக்கும்படி பேசணும். நீங்க பாருங்க, வந்துட்டீங்களா சபைக்கு, தசமா போறீங்களா? இப்ப நீங்க இந்த காடியில வரீங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பாருங்க, நீங்க வந்து 7 BMW அதுல வந்து இறங்குவீங்க. ஆமா, நீங்க எல்லாரும் BMW நேரா பரலோகத்துக்கு போயிருவீங்க. ஆண்டவரே BMW நீலா பரலோகத்துக்கு போலாம். கல்ச்சர் மைவி தபலே அண்ணம் சது துஜதிகா இது தபலே இது தபலே தபலே. தீர்க்க தரிசனம் தேவனை மகிமைப்படுத்தல. தீர்க்க தரிசனம் இது நிறையபடி, இது நிறைய. இந்த ஒரு கேள் கால் பண்றேன், பஸ் எப்போ வருவீங்க? அதான் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு 2 வீடு இருக்கியா? அவருக்கு இல்ல, இது சொல்றேன், சில ஆடை பத்தி சொல்றேன். பஸ் எப்போ வருவீங்க ஜேபிக்கு? எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. அதை பார்த்தா அது ஒரு சபைக்கு போகும். அந்த பாஸ்டர் இப்பதான் வளருவார், அந்த பாஸ்டர் இப்பதான் சபை கட்டுறாரு. அது ஒரு கிட்ட வராது, அந்த அவரை போய் உங்களுக்கு அவங்க பஸ் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. தேவன் அது பிரியப்படுவாரா? சொல்லுங்க. நீங்க சபைக்குள்ள இருந்துட்டு நம்ம எப்படிப்பட்ட சிந்தையில இருக்கோம் பாத்தீங்களா? அப்புறம் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பக்தி விருத்தி உண்டாக செய்யும்படி அப்படின்னா
பரிசுத்தமாய் மகிமையா 7 நாள் உபவாசம் எடுத்து நான் போட வேண்டிய முக்காடை போட்டு நான் தேவனுக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்கிறேன். அதல்ல, நீ நடந்து கொள்வது அவரை நீ காட்ட வேண்டும். நீ வந்து அவங்களோடு பழகுறன்னு சொன்னா, இந்த சபையில நீ வருகிறன்னு சொன்னா, அவருடைய மகிமை, அவருடைய வார்த்தைகள் உன் மூலியமாக வெளிப்பட வேண்டும். நீ செய்கிற குணத்தை, நீ ஜெபிக்கிற ஜெபத்தையோ நீ எடுக்கிற உபவாசத்தினாலே அவர்கள் மாறக்கூடாது. அதல்ல, நீ சபையில செய்கிற அந்த பக்தி விருத்தி அப்படின்னா தேவனுடைய சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமா நீ எதெல்லாம் கேட்டு வாழலையோ அதுல அவர்கள் என்ன பண்ணுமா? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நீங்க செய்யுங்க. இப்போ ஒரு உதாரணம், சபைக்கு வந்து ஒரு 6 மாசம் ஆச்சு வச்சுங்களேன். ஒரு நம்ம சபையில வருவாங்க, ஒரு 8 மாசம் 8 மாசம் அந்த சகோதரி சேர்ச்சுக்கே வரல, திடீர்னு வந்துட்டாங்க. நம்மளோட பார்வையில அப்படி இருக்கும். வாசலுக்கு விரோதமா பேசிச்சு வந்துருக்கு. அங்க பாய்சன் ஆக்கிடுச்சா? அது பத்தாது, அப்படியே வரும் 3ஆம் மேலுக்கு வந்துட்டு என்ன சார் பண்ணி என்கிட்ட பாய்சன் ஆக்கி விட்டு என்னோட ஆவியும் பாவி ஆவியா மாற்றி போயிடுவாங்க. அவங்க கேட்டு பாஸ்டர் ஐயா நம்மளுடைய நடப்பு எப்படி தெரிஞ்சு இருக்கணும்? ஆண்டவர் சொன்னாரு, நான் பாவிகளை நேசிக்கிறேன், பாவத்தை விட்டுதான் வருவேன். அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை நீங்க வெறுக்க வேண்டும், அவங்களை நீங்க ஏற்றுக்கொண்டுதான். அவங்களை நேசிக்கதான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அந்த நீதிமான் righteous. Every Saturday we go to church. These 9 months never go. He's a sinner. How can I go on fellowship? Praise the Lord, sister. தீட்டு அவங்கள தொட்ட கெட அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில கண்ட ஒவ்வொரு இதுவும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள்ட்ட வந்துருமா, அதனால இவங்க தொட மாட்டாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிறவர்கள் சொல்லிட்டா அவங்கள காட்டிலும் மோசமானவங்க தான் சபையில உட்காந்துருக்கு. அதுங்களாவது ஒரு பிரச்சனையோட தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம 1008 பிரச்சனையோட தான் சபைகளை உட்காந்துக்கிட்டு இன்னும் என்ன சட்ட திட்டங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கே வாசிமா, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனமா கேளு. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையானது நியாயத்தில் இருக்கிற வார்த்தை அல்ல. உன் வாழ்க்கையில உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி, மற்றவர்களை என்கரேஜ் பண்ணும்படி, மற்றவர்கள் மத்தியில தேவனோட அன்பை வெளிப்படுத்தும்படி தான் தேவன் அழைச்சிருக்கிறார். அதை தான் நீங்க செய்வீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த காரியத்தை செய்திருந்தாலும் சரி, அவங்க என்ன துரோகம் செய்திருந்தாலும் சரி, ஓகே. சபைக்குள்ள வராங்களா, நீங்க ஏற்றுக்கொண்டுதான். சபையில உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, ஏற்றுக்கொண்டுதான். இன்னைக்கு இந்த சபை உருவாயிருக்குன்னு சொன்னா உங்க ஊழியக்காரன் நான் அதை செஞ்சனாலதான் ஆண்டவர் இந்த சபையை எனக்கு கொடுத்துருக்காரு. ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த மனப்பான்மை, அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கா? சர்ச், நீங்க ஆராயுங்க. நீங்க சபைக்குள்ள இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணுமா? கூடுமானவர்களுக்கு உண்டாக்கும்படி செய்யுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நம்மில் ஒருவருக்கு ஒருவர்
நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பிறர்களுடைய பக்தி விருத்திக்கு உண்டாகும்படி நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பாருங்க, இங்க வசனம் போட்டிருக்கு, நல்லா கவனமா கேளுங்க. நீங்க நடந்து கொள்றது மத்தவங்களுக்கு நன்மை உண்டாகுமா? ஹலோ, எப்படியா? நீங்க நடந்து கொள்றது மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகணுமா? நன்மை நடக்கணுமா? நன்மை நடக்க வேண்டும் சொன்னா நீங்க அவங்களுக்கு எப்படி திரும்ப இருக்கணும்? நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு பிடிச்ச மாரி, உங்களுக்கு ஏற்றுக்கொள்றது போல, உங்களுக்கு உங்களால சிந்திக்கிறது போல நான் பேசினாதான், நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு விருப்பம் இல்லாம, உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத வார்த்தைகளை நான் சொன்னா உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை, சில உதாரணங்களை கொண்டு வந்து உங்களுக்கு புரியும்படி அப்படி பேசுறேன். அது போல இங்க சொல்லப்படுகிறது, பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க நீ நடக்க கடவு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து சபையை தெரிஞ்சு கொடுத்தார். ஆண்டவர் ஒரு கேம் வைக்கிறார். நேரா வந்துட்டு சிஸ்டர் வீணாட்ட வந்து சொல்றார், சரி ஆண்டவர், நான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு சொல்லு. ஓகேயா? நீங்க எல்லாம் தேவனோட பிள்ளைங்க தானே? ஓகே. சிஸ்டர் மரியா பிடிச்ச கலர் என்ன சொல்லு அப்படின்றாரு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில். யார் பதில் சொல்றாங்களோ இப்ப நீ லிஃப்ட் எடுத்து நேரா போயிரு அப்படின்ட்டார் ஆண்டவர். ஒரு ஜோக், ஒரு இது சொல்றேன், அவ்வளவுதான். பைபிள் எங்க இருக்குன்னு தேடிட்டு வந்து என்கிட்ட கேட்டுருக்கேன். ஒரு உதாரணம் சொல்றேன். மரியாதைக்கு பிடிச்ச கலர் நீ சொல்லு, இதுல போலாமா இதுல போலாம், நான் பேச சொல்லிடுறேன். என்ன பண்ணுவீங்க? சில நேரத்துல வந்து அங்க தெரியாது, நீல கலர் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. அது ஒரு அப்படியா சரின்ட்டு நெல்லு. மரியா கூப்பிட்டாரு, உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு? எனக்கா 2 காட்டு கருப்பா நகர். இப்ப யார் போய் சொல்ற? இப்ப பாருங்க, நம்மள ஆண்டவர் ஆராயிற. சில நேரங்கள்ல நான் சொல்றேன், நம்மளோட புத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தேவன் சில நேரங்கள்ல அவர் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா சில காரியங்கள் நம்ம போகும்போது அவர் பார்ப்பாரு, நீ எப்படி இந்த விஷயத்துல கடந்து வர, நீ இந்த பிரச்சனை எப்படி நீ வந்து தேறி வருகிற, இந்த பிரச்சனை எப்படி நீ ஹேண்டில் பண்றன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறாரா, அவர் நம்மள வந்து பாப்பாரா, சோதிக்கல. ரொம்ப பேர் சொல்றாரு, என்ன வந்து பனிஷ் பண்ணிட்டீங்களா, எனக்கு சோதனை கொடுத்துட்டீங்களா, என்ன சோதிக்கிறீங்களா அப்படின்றாங்க. தேவன் நம்மள சோதிக்கிறவரல்ல, அவர் சோதிச்சாரு. நீ வந்து எப்படி தெரியுமா இருவ? ஜரபோ தூசி சாம்பல் ஆயிரும். அந்த அளவுக்கு பெரியவா வந்து சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா. ரொம்ப பேர் சொல்றாங்க, அவர் என்ன சோதிச்சுட்டாரு பாஸ்டர். அப்படியே அந்த அளவுக்கு நம்ம தேறிட்டோம் அவர் சோதிக்கிற அளவுக்கு. யோபு போல பிசாசு கிட்ட சொல்லிட்டாரு, நீ போய் நான் வேலை திறந்து விடுறேன், ஜீவனை மட்டும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால பிசாசு வந்து என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டான் பாஸ்டர். அப்படியா? ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்ம இதாயிட்டோம். தேவன் தெளிவா சொல்லுகிறாரு, பக்தி விருத்தி உண்டாகும்படி நன்மை அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவை. நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னால அவனுக்கு நன்மை உண்டாகணும். ரொம்ப பேர் போய் சபைக்கு கூப்பிடுவாங்க.
சபைக்கு வாங்க, எங்க பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ண, நல்லா கதை சொல்லுவாரு, நல்லா பாட்டெல்லாம் பாடுவாரு, பாஸ்டர் நல்லா மியூசிக் எழுதுவாரு, சேர்ச்சில் வந்து நின்றாலே ஒரு மாதிரியா இருக்கும், வாங்க அப்படின்னு. இல்ல நான் வரல, இன்னைக்கு நேரம் இல்லை. அடுத்த வாரம் பார்ப்பாங்க, திருப்பி சொல்லுவாங்க சபைக்கு வாங்க, நல்லா இருக்கும் வாங்க, எங்க அப்பப்ப எங்க சர்ச்சில் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க வாங்க. இல்ல நான் வரல. மூணாவது வாட்டி அவங்களுக்கு என்ன வராது, உன்னை கூப்பிட்டா வரவே மாட்டான், வரல. அப்படியே இல்ல, அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீ செஞ்சுதான் ஆகணும். ஒரு வாட்டி 2 வாட்டி கொண்டு விட்டுறது அதல்ல. தேவ சொல்ற அவனோட பக்தி விருத்திக்கு உண்டாகும்படி, நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நீ நடந்துதான் ஆகணும். அவனை நீ சபைக்கு கொண்டு வந்துதான் ஆகணும். சபையில தேவ நாம மகிமைப்பட நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப காரியத்தை சொல்ற, யோபு அவன் வாழ்க்கையில் சரகு வந்த போது அவனுடைய நண்பர்கள் வந்து அவனை தூசித்த போது அவனுக்கு நன்மை உண்டாகும்படி யோபு ஜெபம் செய்தான். அவன் கர்ஸ் பண்ணல, அவன் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில இந்த சபையில இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து எத்தனை பேரு சபைகளுக்காக, புதிய ஆத்மாக்காக நம்ம ஜெபம் செய்கிறோம். போச்சுடா பாஸ்டர் அங்க சுத்தி அடிமடியிலே வந்து கை பிடிச்சாரு. சந்தோஷமா இருக்கு, நாட்கள்ல ரொம்ப காலியா இருக்கு. எத்தனை பேர் சபைக்காக ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துல இப்படி எல்லாம் கிடைக்குது, ஆண்டவரே புதிய ஆத்மாக்கள் தாங்க, இதுக்காக நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி எத்தனை பேரோட இருதயம் இந்த நன்மை செய்ய, இந்த மாதிரி நன்மை செய்யும்படி எண்ணம் கொண்டிருக்கு. அந்த உணர்த்தலாது ஒரு ஒரு இப்படி ஒரு தச்சாச்ச வந்திருக்கா, நன்மை உண்டாகும்படி அப்படி செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி பாக்குறீங்க, புரியுதுன்னா? சபை என்றது உங்களை மகிமைப்படுத்தல, சபை என்றது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமம் சபையில் உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். நீங்க அவருடைய நாமத்துக்கு என்று சொல்லி சபையில நீங்க அவர் சொன்னது போல வாழ வேண்டும். புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, கேட்க, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் ஒருவரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. யாரை ஏற்றுக்கொள்ளணுமா? யாரை ஏற்றுக்கொள்ளணுமா? வர்றவங்கள, சபையில் உள்ளவங்கள, பின்தங்கி போனவங்கள, ஒருவர் நீங்க ஏற்றுக்கொண்டு ஆகணும். நீங்க கேட்கலாம், உங்களோட விரோதி உங்களுக்கு மன்னிக்கவே முடியாது, அவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க, அவங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நான் ஏற்றுக்கொள்வேன். எங்க இருந்து இது கிடைச்சிச்சுன்னா, நான் இங்க ஏறதுக்கு முன்னே அங்க போட்டு என்ன படம் போட்டு என்ன சரிப்படுத்திட்டேன். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வேன். அவங்களோடு போய் உட்கார்ந்து ரொட்டி நான் சாப்பிட சொன்னா சாப்பிடுங்க, அவங்களோட திரும்பி பேசணும் கூட பேசணும். ஏன் தெரியுங்களா? நான் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கேன் தவிர என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய கௌரவங்கள், என்னோட பெருமைகளை வெளிப்படுத்த வர கிடையாது. அப்படிப்பட்டவனா அந்த ஆண்டவருக்கு ஏற்றவே மாட்டார், அவர் நடத்தவும் மாட்டார். அல்லேலூயா. அதனால பேசிக்கணுமா? அதனால வாசிங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். சபையில வந்துட்டா நம்ம வந்து பெரியவனை பார்க்க கூடாது. சபைக்கு வர்றவர்கள் நீங்க வந்து கசப்பு வெறுப்புகள்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஒருவருக்கு ஒருவர் நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அவன் நல்லவனும் கெட்டவனும். அல்லேலூயா. புரியுதுங்களா? சபையில் உள்ளவங்க, ஐயா நல்லா கவனமா கேளுங்க, சபையில் உள்ளவங்க ரொம்ப வந்து பிடிவாதம், ரொம்ப பிடிவாதம், எல்லாத்துலயும் பிடிவாதம். ஒரு காரியத்துல நின்றுட்டாங்கன்னா, ஒருத்தங்க மன்னிக்க கூட சொல்லி நின்றுட்டாங்கன்னா இறங்கவே மாட்டாங்க, பிடிவாதமா இருப்பாங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் எதுக்கு அவனை மன்னிக்கணும், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்.
அவன் இப்படி செய்யிட்டான், அவன் அப்படி பேசிட்டான். ஐயா தேவன் சொல்றாரு, தேவன் நாம மகிமைக்கென்று கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அவரை மகிமைப்படுத்த நீங்க எல்லாம் சபைக்கு வந்திருக்கீங்க. புரியுதுங்களா? புரியுதா? நீங்க சபைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க சபைக்கு கூடி வர்றது என்ன தெரியுங்களா? அவர் சொன்னதை செய்யபடி ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லேலூயா. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஜோனத்தன், கெட்ட வார்த்தைன்னு போட்டிருக்க அப்படின்னா என்னதுயா? சந்திரன், கெட்ட வார்த்தை நீ போட்டிருக்க அப்படின்னா என்னது? கேட்க முடியாத வார்த்தை. அதான் உங்களெல்லாம் கேட்க முடியாது. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு பாருங்களேன், கோவம் வந்துட்டா முதல் ஒரு வார்த்தை பாருங்க. அன்னைக்கு நானும் பயந்துட்டேன். மனைவி வந்து பட்டாசு போய் தமிழ் வெடிச்சானே அப்படின்னாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அம்மாவோட நிப்பாட்டாங்க. அந்த வார்த்தையை பத்தி பேசல. இங்க என்ன பேசுறாங்கன்னா, கெட்ட வார்த்தைனா தேவனுக்கு விரோதமாய் அவிவிசுவாசமாய் பேசுகிற வார்த்தை. ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணும்படி, ஒரு மனுஷனை தண்டிக்கும்படி, ஒரு மனுஷனை நீ வந்து என்னது தள்ளும்படி பேசுகிற வார்த்தை தான் கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை வேற உலகம் வந்து வேற எதுக்கு பயன்படுத்துது? அப்படி அல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. பாருங்க, தேவனோட வார்த்தை உங்களை பக்தி விருத்தி உண்டாக்கும். அவிவிசுவாசமான வார்த்தை பக்தி விருத்தி உண்டாக்குமா? அததான் சொல்லப்படுகிறதுங்க. அவிவிசுவாசமான வார்த்தையானது கெட்ட வார்த்தை. அது இப்படி கூட சொல்லலாம், தவறான வார்த்தை. இப்படி சொல்லலாம், துக்கிக்கிற வார்த்தை. இப்படி சொல்லலாம், சோர்வான வார்த்தை. இப்படி சொல்லலாம், அவமானப்படுத்துகிற வார்த்தை. இது எல்லாம் கெட்ட வார்த்தையில அடங்கி இருக்கு. தேவனோட வார்த்தை தான் பக்தி விருத்தியை உண்டாக்கும்படி. வசனம் நல்லா போட்டுக்கு, நல்லா படிங்க. இந்த கெட்ட வார்த்தை பத்தியா கெட்ட வார்த்தை பேசிட்டா வசனம் இப்படி சொல்லு பாரு. கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. அதுக்கு பேசுன்னு சொல்லல. வீட்டுல போயிட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள போனா கெட்ட வார்த்தை பேசி பாசத்தா சொல்லிட்டாரு, இந்த வார்த்தை பேசலாம் போல. ஐயா, அந்த வார்த்தைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, நீ செய்யவே கூடாது. அது அதை பத்தி நான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, அவிசுவாசமாய் பிசாசின் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் கெட்ட வார்த்தை. அதை குறித்து தமிழ்ல படிங்களேன். கெட்டு போன சாப்பாடு, கெட்டு போன உணவு, கெட்டு போன சொல்லுவாங்க என்னது, பால் சொல்றாங்க இல்லையா? அது போல தேவனுக்கு விரோதமாய் பிசாசு பயன்படுத்துகிற வார்த்தையானது கெட்ட, தேவனுக்கு கெட்ட வார்த்தை. புரியுதா? முன்னெல்லாம் வந்து இப்ப கூட எனக்கு வந்து என்ன வந்து கெட்ட பிளேஸ்ன்னு எனக்கு பிடிக்காது. எனக்கு கோபம் வந்துடும், ரொம்ப கோபம். அதுவும் முக்கியமா சின்னவங்கள்ட்ட தான். அவன் காலைல எழுந்தாலே குட் மார்னிங் சொல்றாங்களோ இல்லையோ, ஏஞ்சு கூட ஒரு வார்த்தை நல்ல என்கரேஜான ஒரு வார்த்தை பேசுவாங்க. அது புஷ்பா போகும் மாரி புஷ்பா ஏறிடும். எனக்கு அப்படியே ஆயிரும். அவர் கிளம்ப இருக்கிறான். முன்ன 15 வயசுல
கேஸ் கடையில் வேலை செய்யும்போது எனக்கு காலையில் அந்த வார்த்தை கேட்பான். அவன் கோவம் வந்துட்டு சொல்லிட்டு ஒழுங்கா இல்லைன்னா கேஸ் தூக்கி போட்டுருவேன். மேல என்கிட்ட பேசாது. ஐயா நான் சொல்லுகிற வார்த்தை சொல்லுது கெட்ட வார்த்தை என்று சொன்னா நீ தேவனுக்கு விரோதமாய் அவிசுவாசமாய் நீ பேசக்கூடாது. அது கெட்ட வார்த்தை. தேவனோட பக்தி விருத்திக்கு உண்டாகும்படி என்ன பண்றீங்க? பக்தி விருத்திக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னா அதை பேசுங்க. சரியா? எதை பேசினா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ அதை பேசுங்க. இப்போ ஒரு உதாரணம், ரொம்ப ஸ்லிமா இருக்கிற நீ குண்டாயிருவ, நீ நல்லா பும்சாயிருவ, நல்லா சாப்பிட்டு பிரியாணியா அடிச்சு விடு, நல்லா இருவேன்னா அவங்களுக்கு பிடிச்சமா இருந்தா அதை பேசுங்க. நீங்க ஓடக்குச்சிமே இருக்கிற அவங்களை துக்கப்படுத்துகிறது போல இருந்துச்சுன்னா அதை நீங்க தயவு செஞ்சு, புரியுதுங்களா நான் சொல்றது? வசனம் சொல்லுது மற்றவர்களை துக்கப்படுத்துகிறது இருந்தா அது வந்து கெட்ட வார்த்தை. அவர்களை அதை உற்சாகப்படுத்துகிறது போல இருந்தா அது பக்தி விருத்திக்கு உண்டாகிற வார்த்தை. புரியுதுங்களா? அப்ப அவங்க வச்சுங்களேன், அவங்க போட்டு ஒரு ஆளு போயிட்டாங்க, ஒரு ஊசி போட்டு இறந்துட்டாங்க வச்சுங்களேன். அவங்களுக்கு போயிட்டு நீங்க தான் அடுத்த அம்மா போல எல்லாத்தையும் ஊசி போட்டு கொடுக்குறீங்க போல, அடுத்த வாட்டி எப்ப ஊசி போட போறீங்க, அடுத்தது யாரும் அனுப்ப போறீங்க, அது பக்தி விருத்திக்கு உண்டாகிற வார்த்தை இல்ல. அவங்களுக்கு சந்தோஷம் வருமா? அவங்க என்ன ஊசி போட்டு எல்லாத்தையும் அனுப்புறாங்க? புரியுதுங்களா நான் சொல்ற உதாரணங்கள்? இப்ப நம்ம என்ன பேசுறோம்? நேற்று கூட என் மனசுல ஒண்ணு பட்டுச்சு, நான் விட்டுட்டேன், சரி பரவாயில்ல உடச்சு போ அப்படின்னு. இது இருக்குல்ல மைனா மணிப்புறா, அது நல்ல பிரவுன் கலர்ல, நல்ல பிரவுனு ஒரு மாதிரி சாம்பல் கலர்ல இருக்கும். ஆனா அதோடைய ரெக்கைக்கு கீழே மட்டும் ஒரு வெள்ளை இருக்கும். பார்த்துறீங்களா? அந்த மாதிரி நேற்று ஒரு மைனா அவங்க பார்த்தேன், நல்ல முடி, அது கீழே ஒரு கலர். நினைச்சுக்கிட்டேன் அடிக்கிற அது முழுசாதான் அடிச்சு தொலைங்க. பூரா பீட் பண்ண மாதிரி அந்த இடம் மட்டும் கரெக்டா இருக்கீங்க. ஐயா உங்களை வந்து நான் பவுல போல தீமத்தை போல நடத்துறேன். உங்களை சில காரியங்கள் வந்து உங்களை ஃப்ரீடமா விடுறேன். பிகாஸ் நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆண்டவர் சில இடத்துல சொல்றாரு, அத வந்து சொல்றாரு, நீ வாழ்ந்து சுகமாய் சொல்றாடியா சுகமாய் சொல்லாத சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க டாய் அடிக்க கூடாது. கிறிஸ்தவங்க வந்தா முக்காடு போட்டுறணும். சபைக்கு வந்தா ஆண்கள் ஒரு சைடுல, பெண்கள் ஒரு சைடுல தான் இருக்கணும். எங்கேயா போட்டுருச்சு? ஆணோடு விழா எலும்புடன் தான் பெண்ணி ஆண்டவர் படைச்சார். ஆண்டவர் அப்ப போட்டிருக்கலாம் ரூல்ஸ். ஏதாச்சும் ஆட்டுக்குட்டி, கட்டுக்குட்டி, ஒட்டக குட்டி எடுத்து எலும்பு எடுத்து பொம்பளை பெண்ணை படைச்சிருக்கலாமே. எதுக்கு ஆண்டவர் ஆதாமாவுடைய எல்லா எலும்பு படைக்கணும்? நீங்க மனுஷன் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய சிந்தை கேட்டது போல கெட்ட வார்த்தை, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை, தேவனுக்கு விரோதமான செயல்களை கொண்டு வந்து தேவ நாமம் தூசிக்கும்படி அவங்க செய்கிறாங்க. அதை கேட்டு சபையில் உள்ள ஜனங்களும் செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சபைக்கு வருவர்கள் உங்கள் நாவிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வராதபடிக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. எபிரேயர் 10:25 ஒரு எடுத்துங்க. இரண்டாவது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை முடிச்சிடலாம். மணியாவது எபிரேயர் 10:25 சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது
இல்ல சபையினால அவங்க வந்து வேதனைப்படுறாங்களா, இல்ல சபைனால அவங்க வந்து சில சில பிரச்சனைகள்ல போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு போய் பத்து அப்பி பண்ணாதீங்க. கேக்குறீங்களா? பத்து அப்பி பண்ணாதீங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊத்தாதீங்க, தப்பு தப்பா பேசாதீங்க. நீங்களும் அதோட சேர்ந்து அல்லேலூயா போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்க ஆலோசனை சொல்லுங்க, அவங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்கள அங்க என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க போட்டுருக்கு சபை கூடி வருவதை சிலர்கள் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடி. நாம்னா யாரு? நாமன்னா யாரு? நம்ம எல்லாரும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர். இப்ப ஜோனத்தன் வரலன்னா சிஸ்டர் ரூத் கால் பண்ணி கேட்கணும், ஏன் பிரதர் வரல? வாங்க பிரதர், ஆண்டவரோட வார்த்தை அங்க இருக்கு, தேவன் மூலமா தான் நீங்க ஆசீர்வதிப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும். ஐ டோன்ட் கேர் அவன் வந்தா என்ன, நம்ம போறோம்ல. சபை அப்படி இருக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? சபையில வந்தா நம்மள எப்படி திரும்ப இருக்கணும்? ஜோசியக்காரனா மாறி இருக்கக்கூடாது. நீ சபைக்கு வரலையா, நீ பாரு, ஆண்டவர் மீன் முதல் தூண்டி போடுவாரு, இழுக்கும் போதே வரலன்னு வச்சுக்க, வேகமா எடுத்தாலும் எல்லாம் பிச்சுக்கிட்டு வருவேன். இது என்னது புத்திமதி? அது நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நான் விட்டுற மாட்டேன்னு நினைச்சிடாது. அந்த புத்திமதியா? நீ வரலன்னா பாரு, மீன் தூண்டிய வேகமா எடுக்க ஆண்டவர் பிச்சுக்கிட்டு வரும். அது என்ன புத்திமதியா? சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லும்படி புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வந்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எவ்வளவு பிரச்சனை வருது நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு போராட்டம் வருது நீங்க பாக்குறீங்க, அவளுக்கு அவளை நீங்க புத்தி சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வரீங்கன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நான் என் குடும்பம் அவ்வளவுதான், வேற பிரச்சனை நான் யார் பிரச்சனைக்கு போக மாட்டேன், யாரும் என் பிரச்சனை வரக்கூடாது சார். ஓகேங்களா? சேர்ச்சோட ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு போதும். என் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் புருஷனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வந்து நீங்க புத்திமதிலாம் சொல்லிட்டு வேண்டாம். எங்களுக்கு தெரியும் உங்க குடும்ப பத்தி. நீங்களா இருங்க, நானா இருங்க. வேதம் அப்படி சொல்லலையா? வேதம் சொல்லுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவுள். என்ன சீன சபையில அப்படி இருக்கு, வேணா போங்க. சீங்கோயிலா, சீன கத்திரிக்காய் வலிக்கு விழுந்தா இன்னொரு பாட்டு வருவாங்க. சீன சபையில ஹலோ நான் பேசுறேன், அவ்வளவுதான். வீட்டுக்கு போனீங்க வச்சுங்களேன், எஸ் வெல்கம், what you want prayer, oh today I busy, no phone, yes today I'm not free. அவன் இங்க அப்படி முடியாது. நம்ம பர்கர் சாப்பிட்டு பார்த்தனால அதுல ஊருக்கா இருக்கணும், அப்பளம் இருக்கணும், ஏதாச்சும் சையம் இருக்கணும். புரியுதுங்களா? சட்ட சச்சரி இருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவுள். நம்ம மேல உள்ள கடமை அது. You must give advice. இப்ப அட்வைஸ் பண்றது எப்படி தெரியுங்களா? தம்பி சரி குடிக்காத, எழுதி திமினாக்கிடுமா, சரியா? சொல்றது புரியுதா? நம்ம புத்தி சொல்லணும். நம்ம எப்படி இருக்கணும்? பஸ் நீங்க என்ன பஸ் என்ன குத்தி காட்டுறீங்க? எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க, கொண்டு வர ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். நீ புத்தி சொல்லணும்னா நீ முதல்ல எப்படி தெரியுமா இருக்கணும்? புத்தி சொல்றதுக்கு நீ திறமைசாலியா இருக்கணும், நீ திறனாளியா இருக்கணும், நீ அதுல கடந்து போயிருக்கணும். சில பார்த்திருக்கீங்களா, இவன் சேர்ச்சிக்கு போக மாட்டான், இவன் எல்லாத்தையும் சேர்ச்சி கிடப்பான். ஏய் சேர்ச்சிக்கு போறது இல்லையா? போடா சேர்ச்சிக்கு போ, ஆண்டவர் நன்மை செய்யற. ஆனா இந்த பிசாசு சேர்ச்சிக்கு போறது இல்லை. ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்றேன்னா, ஒரு பிரதர் Facebookல வசனத்து மேல வசனம் போடுவார். Facebookல
ஒவ்வொரு வசனமும் படிக்கும் போது சூப்பர் நேச்சுரலா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த வசனத்தை படிச்சாலே நம்மளுக்குள்ள பெரிய மாறுதல் வரும். ஆனா போடுறவரு ஒரு மாறுதல் கூட இல்லை. நீ புத்தி அப்படியாக சொல்றாங்க, ஒரு கடமையா சொல்றாங்க. தேவன் சபைக்கு கொடுக்கிற புத்திமதியானது நீ மட்டும் மாறுதலுக்காக அல்ல, ஒருவருக்கு ஒருவர் மாற வேண்டும். நீ மட்டும் மாறுதல்ல, உன்னோருவரும் உன்னுடைய புத்திமதியினால் மாறப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ உன் சபைக்கு சாட்சியா இருக்க வேண்டும். உன் சபைக்கு நீ ஒரு பங்காளியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக வசனங்கள் 2 கொரிந்தியர் 1:4. 1 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிற, நம்ம எடுத்துக்கலாம், தேவனால் எங்களுக்குள் அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. நல்லா கவனமா கேளுங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேணும்னா முதல்ல நீங்க திராணி உள்ளவங்களா இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் உங்களுடைய அனுபவத்துல பேசுறத காட்டிலும் வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை பேசும்போது அவர்களை நீங்க என்ன பண்ணலாமா? ஆறுதல் செய்ய முடியும். அந்த திராணி நீ படிக்கும் போது அந்த திராணி தேவன் உங்களுக்கு தருவார். நீ திறமையானவனா, நீ நல்ல குவாலிட்டியானவனா மாறுவ. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை நீ சொல்லும் போது அந்த வசனத்தின் மூலமா அந்த மனுஷன் அந்த சிக்கொண்ட மனுஷன் அவனோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் வசனத்தின் மூலமாக மாறப்படுவான். திராணிக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகி எங்களுக்கும் வருகிற சகல உபத்திரவங்களாலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் பாருங்க, தேவனே நம்மளுக்கு ஆறுதல் செய்யறார். நம்மளுக்கு சகல உபத்திரங்களுக்கும் நம்மளுக்கு ஆறுதல் செய்யறது யார் செய்யறாங்க? வசனம் யார் செய்யறான்னு போட்டுருக்கு. இப்ப நம்ம யாருக்கிட்ட ஆறுதல் பட்டுக்கிட்டு இருக்கோம்? முடிஞ்சு. நம்ம யாருக்கிட்ட ஆறுதல் பட்டுக்கிட்டு இருக்கோம்? மனுஷன்ட்ட. முக்கியமா இளையராஜா பாட்டு தட்டி விட்டுட்டு அப்புறம் சில படத்தோடைய டயலாக், என்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம், அது ஸ்டேட்டஸா போட்டிருப்பாங்க. ஆறுதல்ன்றது தேவனிடத்துல வர வேணும். அப்பதான் நீ தேவ பிள்ளை, அப்பதான் இந்த இடத்துல தேவனை நாம மகிமைப்படும். சில நேரத்துல எனக்கு ஒரு விசுவாசம் அடிக்கும், பசர் சோ சரி தெரியும், அவங்க இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க பசர், பைபிள் இந்த வார்த்தை எங்க பசர் இருக்கு? நானும் பைபிளை தொடர்ந்து இந்த வசனம் இங்கேயுமே இல்லையா, வசனத்துல எங்கேயும் இல்லையா அப்படின்னு பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்பேன். என் மனைவி இல்ல பார்க்கறது பார்த்தா மனைவி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்பேன், இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு. அந்த வார்த்தையா எங்க பாஸ்டர் இப்படி சொல்லியிருந்தேன். எங்க பாஸ்டர் எஸ்எஸ்எம் பாஸ்டர் இருந்தாரு. அவர் காடி பின்னாடி தமிழனா இந்தியன் தமிழன் நடிச்சிருந்தார் காடி பின்னாடி. அவர் எஸ்எஸ்எம் பாஸ்டர். அப்ப எங்க பாஸ்டர் அவர்கிட்ட கேட்டாரு, நாங்க எல்லாம் நினைக்கிறோம், டேய் இதுக்கு என்னடா அர்த்தம்னு. தமிழன் பாஸ்டர். ஆமா நம்ம தமிழன் தானே பாஸ்டர். ஆமா அதான் அடிச்சிருக்க தமிழன், அது தமிழ் அடிச்சிருக்க தமிழன்.
அப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு. அப்பதான் விஜயோட படம் வெளியே இருக்கு தமிழ்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், உலகத்தோடைய அதான் முதல் கெட்ட வார்த்தை என்னது, உலகத்தோடைய நாம மகிமைப்பட, உலகத்தோடைய நாமத்தை பிரசாதப்படுத்துறதுக்கு தேவ பிள்ளைகளாக கூடி வருகிற நம்ம தேவனுக்கு விரோதமாய் அங்க போடப்பட்டிருக்கு, தேவனுக்கு விரோதமாய் நம்ம வந்து செயல்படாதபடிக்கு தேவ நாம மகிமைக்கென்று பக்தி விருத்தி உண்டாகும்படி. புரியுதுங்களா? நீங்க சபைக்கு வரீங்கன்னா உங்களுடைய நாமமோ உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்க சுகம் கிடைக்கல, நீ தேவனை மகிமைப்படுத்தபடி தான் சபைக்கு வரணும். அதுக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன தெரியுங்களா? You are the spiritual. அது தமிழ்ல ஆவிக்குரிய வாழ்வு, spiritual life. நீ சபைக்கு வர்றீங்கன்னு சொன்னா தேவனை நாம மகிமைப்பட வேண்டும். நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் சொல்லி தேவன் சொல்லி கொடுத்தாரோ அப்படியாக வாழும் போதுதான் நீ spiritual life, உனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நீ வாழ்கிறேன்னு அர்த்தம். ஆவிக்கும் பிசாசு ஆவிக்கும் ஒத்தே வராதியா? அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டு நீங்க விக்கிரத்தையும் போயிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க பிரிக்கப்பட்டவங்க, நீங்க தேவனோட பிள்ளைகள், நீங்க சுத்தம் பண்ணப்பட்டவங்க, நீங்க உங்க மேல தேவனோட ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, நீங்க தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற கோத்திரம், நீங்க ஆசாரியர் கோத்திரம், நீங்க லேவியர் கோத்திரம். புரியுதுங்களா? நீங்க எப்படிப்பட்ட கோத்திரம் உள்ளவர்களா இருக்கணும்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய கோத்திரமா இருக்க வேண்டும். சபையில் உள்ளவர்கள் பாலிட்டிக் இருக்கக்கூடாது, சபையில இருக்கிறவங்க கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, சபையில இருக்கிறவங்க முறுமுறுப்புல இருக்கக்கூடாது, சபையில இருக்கிறவங்க பகையில இருக்கக்கூடாது, சபையில இருக்கிறவங்க கருத்து வேறுபாடுல இருக்கக்கூடாது, சபையில இருக்கிறவங்க குறைகளை குற்றத்தை கண்டுபிடித்து தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ அப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க வேண்டும். அதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது கட்டளை. உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியாக பிறரையும் நேசிக்கணும். சபையில நீங்க பாருங்க, இப்ப மரியாதை ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா பாருங்க, நேசிக்கிறாங்களா? இதே ஏதாச்சும் ஒரு துடுக்கா ஏசிட்டாங்க வச்சுக்கலாம், எகிட்டு கேட்டுட்டாங்க, ஆமா நீங்க சொன்ன சரிதாமா சாரிமா, அன்பு கொள்றாங்களா? அதோட வச்சிருவாங்க அது ஒரு புள்ளி. கிறிஸ்துமஸ்க்கு விஷ் பண்ண மாட்டாங்க, நியூ இயருக்கு விஷ் பண்ண மாட்டாங்க, ஆனா மன்னிக்கிற பிரசங்கம் கேட்பாங்க, மறக்கிற பிரசங்கத்தை கேட்பாங்க, மனம் திரும்புதல் பிரசங்கம் கேட்பாங்க, ஆனா அவங்க மாற மாட்டாங்க. இதா தேவன் நாம மகிமைப்படுகிறது. அப்படி செய்யும் போது ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டா உடனடியா நீ மனம் திரும்ப வேண்டும், பாவத்தொட்டு மனம் திரும்பணும், இருதயத்தில் வருகிற அநியாய மக்களுக்கு வைத்து மனம் திரும்ப வேண்டும். சபைன்றது அதுக்காக தான் உருவாக்கப்படுகிறது. கட்சி கட்டுவோ பாலிடிக் பண்றதுக்கோ இல்ல, கட்சி கட்டுறதுக்காக இல்ல. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அவர் எம்ஜிஆர் கட்சி, இவர் சிவாஜி கட்சி, அப்படியே இல்ல. நம்ம எல்லாமே இயேசு கட்சி. அல்லேலூயா. புரிஞ்சா? நீங்க சபையில இருந்தா அப்படியே இருக்கணும். சீக்கிரம் பிரதர் தலையாடுற, சீக்கிரம் முடிச்சிருங்க பாஸ். அல்லேலூயா. சபையில வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள அன்பு கொள்ளுங்க. எப்படி கொள்ளணுமா? அன்பு ஊக்கமான அன்பா இருக்கணும். ஆமென். புரிஞ்சுங்களா? சரி, எல்லாரும் எழுந்துமா. தேவனுடைய ஸ்தோத்திரம். திருவந்துக்கு ஆயத்தப்படுங்க. சரி, எல்லாரும் திருவந்து எடுங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன்.